மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த கான் அந்தோன் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருகிறார். ஜல்லிக்கட்டு போட்டிகளின் மீது அதிக ஆர்வம் கொண்ட கான் அந்தோனி இந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க டோக்கன் பெற்றிருந்தார். இதனால் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. ஆனால் கானுக்கு தற்போது 53 வயது என்பதால் வயது மூப்பின் காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதுகுறித்து பேசிய அவர், ஜல்லிக்கட்டு இந்தியாவின் தலைசிறந்த விளையாட்டு என்று கூறினார். I don't speak Tamil, so that's it. Yes, something like that. Okay, sir. How about I feel like a politician. Sir, apologies. I just need to go and have a discussion with some of the officials. So, yes. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வன்னியின் விடுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நிரந்தர வாடிவாசல் கொண்ட வன்னியின் விடுதியில் ஸ்ரீமாயன் பெருமாள் கோயில் திடலில் பொங்கல் விழாவை முன்னிட்டு 65வது ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 753 காளைகளும் 312 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். 5 சுற்றுகளாக நடைபெற்று வரும் போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கும் காளைகளுக்கும் எலக்ட்ரிக் பைக், LED டிவி, தங்க நாணயம், வெள்ளி நாணயம் மற்றும் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே வாடிவாசலில் களம் கண்ட காளை ஒன்று பரவக்கோட்டையில் உள்ள 100 அடி ஆழ கிணற்றில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது. மேலும் 40 ஆழ விவசாய கிணற்றில் விழுந்த காளையை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்ட நிலையில் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் மலைவாழ் மக்கள் காணும் பொங்கல் விழாவில் காவல் தெய்வத்திற்கு 200க்கும் மேற்பட்ட பானைகளில் பொங்கல் வைத்து நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர். ஏலகிரி மலைவாழும் 22 கிராமங்களைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் ஒன்றிணைந்து நிலாவூர் கிராமத்தில் உள்ள காவல் தெய்வமான கதவு நாச்சியம்மன் கோயிலில் புதிய பானைகளில் புத்தரிசி பொங்கலிட்டு படையல் போட்டு மேளதாளங்களுடன் பூஜை செய்து மாடுகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். பின்னர் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடனமான சேவையாட்டம் ஆடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காணும் பொங்கல் தினமான இன்று திருப்பரப்பு அருவி மற்றும் மாத்தூர் தொட்டிப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். இதேபோல திருவட்டார் அருகே உள்ள ஆசியாவிலேயே மிக நீளமான மற்றும் உயரமான என சிறப்பு பெற்ற மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பாலத்தில் நடந்து சென்று இயற்கை அழகை ரசித்து மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்று வரும் 10வது சர்வதேச பலூன் திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. தமிழக சுற்றுலாத்துறையும் தனியார் அமைப்பும் இணைந்து கடந்த 9 ஆண்டுகளாக பலூன் திருவிழாவை நடத்தி வருகின்றனர். அதன்படி பொள்ளாச்சியில் 14ஆம் தேதி தொடங்கிய பலூன் திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. முதல் நாளில் பறக்கவிடப்பட்ட பலூன் கேரளாவில் தரையிறங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. 2வது நாளில் காற்றழுத்தம் குறைவாக இருந்ததால் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் இறுதி நாளான இன்று அதிக அளவில் மக்கள் கலந்து கொண்டனர். ஆனாலும் பலூனில் பறக்க 2000 ரூபாய் கட்டணம் என்பதால் அதில் ஏற மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தகராறில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். காலாப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் மாநில அரசின் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி நுழைந்து தகாத வார்த்தைகளால் திட்டி தகராறில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்கலைக்கழக பதிவாளர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் 4 பேர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்த நிலையில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மதுரையிலிருந்து 30 பேர் கொண்ட குழு பழனி நோக்கி பாத யாத்திரை சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலைப்புதூர் அருகே புவனேஸ்வரன் என்பவர் ஓட்டிச் சென்ற கார் பாத யாத்திரை சென்ற யாத்ரீகர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் மதுரை மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் கேசவன், இளைஞர் அடைக்கலராஜா இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கேசவனின் தந்தை அழகர் பலத்த காயங்களுடன் அருகிலிருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அளவில் தரமான காற்று கிடைக்கும் நகரங்களில் திருநெல்வேலி முதலிடம் பிடித்துள்ளது. இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்தியா முழுவதும் உள்ள நகரங்களுக்கான சமீபத்திய காற்று தர குறியீட்டு தரவை வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய நகரங்களில் மிகச்சிறந்த காற்றின் தரம் இருக்கும் நகரங்களில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி முதல் இடத்திலும், அருணாச்சல பிரதேசத்தின் நாகர் லகூன் 2வது இடத்தையும் பிடித்துள்ளன. மேலும் தஞ்சாவூர் 5ஆம் இடத்தில் உள்ளது. அதேபோல காற்றின் தரம் மிக மோசமாக இருக்கும் நகரங்களில் இந்திய தலைநகரான புதுடெல்லி முதலிடத்தையும், உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் 2ஆம் இடத்திலும் உள்ளது. நெல்லையில் கடந்த 24 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் நெல்லையிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை விழுந்து வாங்கி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்துவில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேபோல் நாலுமுக்குவில் 12 சென்டிமீட்டரும், காக்காட்சியில் 11 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கனமழை காரணமாக பொங்கல் விடுமுறையை கொண்டாட முடியாமல் பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர்.